ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் ட்ரெடிஷ்னல் மாடல் அட்டிகை கலெக்ஷன்ஸ், அது ஸ்டோனில் இருக்கக்கூடிய அட்டிகை கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டிகிட்ருக்கேன். லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ளைனாக காட்டியிருந்தேன். சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்துங்க, அக்கா பாடி சரவணா ஸ்டோரில் ஸ்டோன்ஸ் வச்ச ட்ரெடிஷ்னல் மாடல் அட்டிகை டைப்பு லைட் வெயிட்டில் காட்டுங்கன்னுட்டு. இந்த விளாக் ஃபுல்லாக லைட் வெயிட் தான். 2 பவுண்டில் நம்ம பேக் சைடு ஹூக்கோட அந்த லிங்க்கு ஹூக்ஸோட சேர்த்து 2 பவுண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டிகிட்ருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம நவரத்னம் மாதிரி அட்டிகை டைப்புங்க. சரடு மாதிரி பட்டை டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது அடுத்தது சேம் அதே பட்டை டைப்பு தான். க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு கீழே ஃபுல்லாக முத்து தொங்குற மாதிரி அந்த ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. வெறும் 16 கிராம், அப்படின்னா 2 பவுன் தாங்க. டாலரு வித் செயினு பேக் சைடு அந்த ஹூக்கு அந்த லிங்க்கோடு சேர்த்து தாங்க 2 பவுன் தான். அடுத்தது இது ஒரு நெக்லஸ் டைப் அட்டிகைங்க. இதுவுமே நவரத்னம் வச்சது. 3 பவுன் கிட்ட இருக்குங்க. 1 கிராம் மேல் கொண்டு இருக்குது, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் வருங்க நம்மளுக்கு. எதாவது கோவில், ஏதாவது வீட்டில் பூஜை, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இது மாதிரி ஒன்று இருந்தால் போதும். இல்லை நம்ம சாரீஸ்க்கு, நம்ம ட்ரெஸ் சென்ஸுக்கு அது கரெக்டாக இருக்கும் மேட்ச் பண்ணி போடுறதுக்கு. அடுத்தது இது மாதிரி பேட்டர்ன் எல்லாம் இருக்குங்க. இப்போ நான் காட்டினது சரடு மாடல் காட்டினேன், பட்டையாக. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் மாதிரி செயின் பேட்டர்னில் இருக்கக்கூடியது. நல்லா பாருங்கள், எவ்வளோ அழகான பீசஸ் இருக்குது. ஒரு டாலர் ஒரு வித்தியாசம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. வெறும் 16 கிராம்லேருந்து 20 கிராமுக்குள்ளே இருக்குது இந்த ட்ரேயில். இது நல்லா இருக்குது இல்லைங்க. ரவுண்டு டாலர் வருது கழுத்துக்கிட்ட. பிங்க் லைன் ஒன்று, ஒயிட் ஸ்டோன் லைன் ஒன்று வருது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு க்ரீன் ஸ்டோன் மேலே கீழே அந்த சைடு இந்த சைடு கொடுத்துட்டு நடுவில் பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு மேலே லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி தாமரைப்பூ மாதிரி கீழனும் தாமரைப்பூ வருது. திலகம் ஷேப் மாதிரி நடுவில் பிங்க் அண்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அழகான பேட்டர்னும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் நடுவில் பெரிய கல் ஒயிட்டில் கொடுத்துட்டு சுற்று க்ரீன் கொடுத்தாங்க, திருப்பி ஒயிட் கொடுத்தாங்க, திருப்பி பிங்க் கலர் கொடுத்தாங்க. அழகான பேட்டர்ன். இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மாடலுங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட இருக்கும் இது. அடுத்தது இதுவுமே ஒரு அட்டிகை நெக்லஸ் டைப்புங்க. 25 கிராம், 3 பவுனுக்கு 1 கிராம் மேல் கொண்டு இருக்குது. இதில் இருக்கிற ஸ்டோன் ஒயிட்டு அண்டு ரெட்டு கலருங்க. ரெட்டுன்னா ஒரு மெரூன் ரெட்டு மாதிரி வருது, பிங்க் கலர் கிடையாது, ரெட்டு அண்ட் ஒயிட்டு. நல்லா இருக்குல்ல? அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே வெறும் 3.5 பவுன் தான் இருக்குங்க. அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த வீடியோவில் பார்க்கும்போதே இப்படி இருக்குது ஷைனிங். நேராக பார்க்கும்போது வேறு லெவல் இருந்துச்சுங்க. 3.5 பவுனில் ஃபுல் பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சு அட்டிகை நெக்லஸ் டைப்பில் வருதுங்க. அழகான பேட்டர்னுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் பிங்க்கு. கழுத்தில் போட்டால் கூட நம்ம தாலி சரடோடு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அடுத்தது இது மாதிரி சிம்பிளாக 16 கிராம் 2 பவுனில் இருக்கிறது. இது செயின் டைப் கிடையாது, பட்டை டைப் செயின் மாதிரி வருது. ஃப்ளெக்சிபிள் கிடையாது, ஸ்டிஃபாக இருக்குது. சரடு கொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாடலில் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இதுவுமே சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் செயின் பேட்டர்னு. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் வித்தியாசமான மாடல். கொஞ்சம் நீங்களே பாருங்கள். அழகழகான பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எல்லா மாடல்ஸ் அட்டிகை இருக்குங்க. நான் சில மாடல்ஸ் தான் காட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். பாடி சரவணா ஸ்டோர் த லெஜெண்ட் ஷோரூமு சூப்பராக இருக்குது. எல்லா மாடல்ஸும் நல்லா இருக்குங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், எங்கள் அம்மா கிட்டே இருக்குது. சேம் பேட்டர்னு இதே தான், சேம். இந்த செயினு இந்த நெக்லஸ் அம்மா கிட்டே இருக்குது. அழகாக இருக்குது இது. அது ஒன்று போட்டால் போதுங்க, கழுத்தில் அவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னல் லுக் எடுத்துகிட்டு வருது. கோல்டு ரேட் ஏறிட்டே போகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கோல்டு சேவிங் பண்ண முடியலன்னா சில்வராக காயின் பாராக விற்கிறாங்கங்க. அதிகம் இருந்தாலும் சேவிங் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே, லேடிஸ் அண்ட் ஜென்ஸன்னு யாருமே நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். யாருக்காக இருந்தாலும் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். அது எக்ஸ்பெஷலி லேடிஸுக்கு ரொம்ப 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 முக்கியங்க. 1 ரூபாவாக இருந்தாலும் சேவிங் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு இல்லை சில்வர் அது மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. எப்படி போகுது பாருங்கள் கோல்டு ரேட்டு.
இன்னும் 280 ருபீஸ் கம்மி, அவ்வளோதான். 10,000 வந்துடுதுங்க ஒரு கிராமு. அப்போ எப்படி வாங்குவாங்களான்னுட்டு யோசிச்சானே பயமாக இருக்குது. இருக்கிற நகையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. எங்காவது போகும்போது வரும்போதெல்லாம் உஷாராக பார்த்துக்கோங்க. வாங்க முடியல, அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறதாவது பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. லோட்டஸ் ஃப்ளவர் அந்த செயின் டைப் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னும் நல்லா இருக்குது இல்லை, சக்கரம் மாதிரி வருது, நடுவில் செயின் பேட்டர்ன் வருது. இது கீழே ஃபுல்லாக குண்டு மாதிரி கொடுத்துட்டு பட்டை டைப் செயின் மாதிரி 2 லேயர் மாதிரி தெரியுது பாருங்கள், அழகான பேட்டர்ன். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதுதான் சூப்பராக பிடிச்சின்னு இருந்துச்சு. 3 பவுன் இருக்குங்க. ரவுண்டு ஒயிட் வருது, திருப்பி பிங்க் வருது, மళ్ళీ ஒயிட் வருது, நடுவில் பெரிய பிங்க் வருது. சூப்பராக இருக்குல்ல. இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. ஓல்டு மாடல் தாங்க, ஆனாலும் அழகான பேட்டர்ன், சூப்பராக இருக்கும் கழுத்தில் போட்டால். அடுத்தது இது ஒரு ஒயிட் ஸ்டோன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனும் செயின் ஒரு லேயர், மேலே லேயரு கீழே லேயர் எல்லாம் கலிசம் டைப்பில் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த பேட்டர்னுமே. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 2 பவுன்லேருந்து 3 பவுனுக்குள்ளே இருக்குங்க. இதுவுமே ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அழகழகான மாடல்ஸ் இருக்குது. இங்கே ஸ்கீம் கூட அவைலபிள் இருக்குங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம அப்படியே வேஸ்டேஜ் வச்சு வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கீமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். சூப்பராக இருக்குல்ல. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே செயின் மாடல் வருது. இந்த மேலே இருக்குது, அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ட்ரெண்டியன்னா ட்ரெடிஷ்னல் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அந்த டாலரு அதெல்லாம் டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. சேம் டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி வருது. க்ரீன் கலர் ஸ்டோனும் நடுவில் ஒரு பிங்க் கலர் ஸ்டோனும், அதுக்கு சுற்றும் டைமண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. இது அழகாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ட்ரெண்டான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லணும். 3 லேயரில் வருது. கழுத்துக்கிட்ட ஒன்று, அதுக்கு கிண்ண, அதுக்கு கீழேன்ற மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. பாடி சரவணா ஸ்டோர் த லெஜெண்ட் ஷோரூமில். இது வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடுவில் ஒரு க்ரீன் ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், ஒரு டாலருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அது ஒர்க் ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குது. வெயிட் இப்போ 3 பவுனுன்னு சொல்லி காட்டியிருக்கேன் இல்லைங்க, அதுக்கு எல்லாமே பேக் சைடு பிளேட் க்ளோசிங்கில் இருக்குது. இதுக்கெல்லாம் கூட டைட்டாக தான் இருக்குது, எந்த ஸ்டோனும் விழாதுங்க. கெட்டியான பேட்டர்ன் தான். ஒருவேளை நீங்கள் ஸ்டோன்ஸ் விழுந்துடுச்சுன்னா அவங்க ஃப்ரீயாக வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கங்க. அதுக்கு நான் எதுவும் காஸ்ட் எதுவும் பே பண்ண வேண்டாமா. நீங்கள் எப்போ எடுத்துன்னு போனாலும் பில் இருந்தால் அவங்க திருப்பி அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டோன் வச்சு நம்மளுக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆன மாதிரி வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கேரளா டைப் அட்டிகை டைப்புங்க. பாலக்கா மாடல்னு ஏதோ சொல்லுவாங்க. இதில் ஒன்று எவ்வளோ வித்தியாசம் மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.